எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு prishishomeinlondonல புதினா கொத்தமல்லியை வச்சு துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி. அதுக்கு அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்ல இருக்க பேசிக்கான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு குயிக்கா 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். இது வந்து சாம்பார், ரசம் அதோட வந்து சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 5 பச்சை மிளகா, ஒரு 7-8 பூண்டு பல், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதோட அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போது பேன் சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு அதோடு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த புதினாவை அதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட வாசமும் அந்த பெருங்காயம் பூண்டு அந்த பருப்போட வாசமும் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கொத்தமல்லி புதினா வந்துட்டு எவ்வளோ இருந்தது, அது வந்து இப்போ வந்து வதங்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கின இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொத்தமல்லி புதினா துவையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த துவையலை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.